இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழில் பேசுகிறோம்ல, நான் வந்துகிட்ருக்கேன், நான் போயிட்டுருக்கேன், அவர் எடுத்துகிட்ருக்காரு, அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க, அவங்க சமைச்சிட்ருக்காங்க, அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக ஸோ ஒரு 10 எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசுகிறது. ஸோ அதான் ஒரு 10 எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அவர் சென்னைக்கு போயிட்டுருக்காரு. அவர் எங்கே இருக்கார் ஒருத்தர் கேட்குறாரு, அவர் எங்கே இருக்கார். ஸோ அந்த இடத்துல அவர் சென்னைக்கு போயிட்டுருக்காருன்னு சொல்கிறோம்ல, அவர் எங்கே இருக்காருன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவர் சென்னைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அது எப்படி சொல்கிறது, ஹி இஸ் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹி இஸ் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். அவர் சென்னைக்கு போயிட்டுருக்காருன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஹி இஸ் கோயிங் டு சென்னை, ஹி இஸ் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஈஸியாக. ஓகே, ஒருத்தர் கேட்குறாங்க, அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்களா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஓகே, இன்னும் வரல, அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, சி இஸ் கம்மிங் ஃப்ரம் ஆஃபீஸ். ஓகே, சி இஸ் கம்மிங் ஃப்ரம் ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. சி இஸ் கம்மிங் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒருத்தர் கேட்குறாங்க, அந்த பொருள் வந்துச்சா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அது போட்லேருந்து வந்துட்டுருக்கு, இன்றைக்கி உள்ள ரீச் ஆயிரும். ஸோ அது போட்லேருந்து வந்துட்டு இருக்குது போட்லேருந்து, அது போட்லேருந்து வந்துட்டுருக்கு. அது எப்படி சொல்கிறது, இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் போட். ஓகே, இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் போட் அப்படின்னு சொல்லலாம். அது போட்லேருந்து வந்துட்டுருக்கு, இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் போட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் அதை எடுத்துட்டிங்களா, கண்டெய்னர்லேருந்து அதை எடுத்துட்டிங்களா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் கண்டெய்னர்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன், நான் கண்டெய்னர்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். அது எப்படி சொல்கிறது, ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் கண்டெய்னர். ஓகே, ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன், ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் கேட்குறீங்க ஒருத்தர்கிட்ட, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க டின்னர், எனக்கு தெரியுது, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க டின்னர். ஸோ அது எப்படி சொல்கிறது, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க டின்னர், சாப்பிட்டுட்ருக்கீங்க. அது எப்படி சொல்கிறது, யூ ஆர் ஈட்டிங் டின்னர். ஓகே, யூ ஆர் ஈட்டிங் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்களா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் டிவி பார்த்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் டிவி பார்த்துட்ருக்கோம்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்கிறது, வி ஆர் வாட்சிங் த டிவி. ஓகே, வி ஆர் வாட்சிங் த டிவி. ஓகே, வி ஆர் வாட்சிங் த டிவி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒருத்தர் கேட்குறாங்க, அவங்க பஸ்ஸில் ஏறிட்டாங்களா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் பஸ்ஸில் ஏறல. ஸோ அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் பஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஸ்டோர்லேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா. இல்லை நான் ஸ்டோர்லேருந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஸ்டோர்லேருந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் இன்னும் ஸ்டோர்லேருந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படி சொல்கிறது, ஐ ஆம் கலெக்டிங் ஃப்ரம் ஸ்டோர், ஐ ஆம் கலெக்டிங் ஃப்ரம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ ஆம் கலெக்டிங் திங்ஸ் ஃப்ரம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். கலெக்டிங் திங்ஸ் ஃப்ரம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் கேட்குறாரு, அவர் எங்கே இருக்கார். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவர் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காரு. அது எப்படி சொல்கிறது, ஹி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, ஹி இஸ் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் எல்லா மெட்டீரியல் லோடு பண்ணிட்டீங்களா. இல்லை நாங்கள் லோடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் எல்லா மெட்டீரியல் லோடு பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் மெட்டீரியல் எல்லாம் லோடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை எப்படி சொல்கிறது, வி ஆர் லோடிங் த மெட்டீரியல்ஸ். ஓகே, நாங்கள் மெட்டீரியல் லோடு பண்ணிகிட்ருக்கோம். இல்லை நாங்கள் மெட்டீரியல் லோடு பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் மெட்டீரியல் லோடு பண்ணிகிட்ருக்கோம். அதை எப்படி சொல்கிறது, வி ஆர் லோடிங் த மெட்டீரியல், வி ஆர் லோடிங் த மெட்டீரியல். ஸோ இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.